இனிய என் உறவுகளுக்கு என் வணக்கங்கள். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா, நம்மாழ்வார் அழகான பாசுரத்தை இந்த புலோகத்துக்கு விட்டு சென்றிருக்கிறார். நம்முடைய கண்கள் நன்றாக பார்க்கட்டும் பெருமானை, நம்முடைய காதுகள் அவனுடைய பெருமைகளை கேட்கட்டும். நாமால் அவனை துதித்து கொண்டே இருப்போம், நாம் மனதால் அவனை நினைத்து கொண்டே இருப்போம், அவன் பெருமாளுடைய வார்த்தைகளை எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருப்போம் என்று ஸ்ரீமன் நாராயணனை பற்றி, நாராயணனே உண்ணும் சோறுன்னு சொல்லி வாழ்ந்தவர் நம்மாழ்வார். அவருடைய பாசுரங்களில் இது ஒரு பாசுரம். மகாவிஷ்ணுவே, நீ ஊழி காலத்தில் பூமியை விழுங்கினான், உற்பத்தி காலத்தில் பூமியை வெளிப்படுத்தினான், ஸ்ரீ வராகமூர்த்தியாகி பூமியை கடலிலிருந்து எடுத்து கொண்டு வந்தான், விக்கிரமனாய் வளர்ந்து பூமியை அளந்தான். முதலாக பூமியை படைத்தவனும் அவனே என்று சான்றோர்கள் கூறுகின்றனர். இந்த உலகத்தில் உள்ள எல்லா இடங்களிலும் அவனே வியாபித்திருக்கிறான். அதனால் அவனே உலகம். இத்தகு மேன்மையுடைய எம் பெருமானுக்கன்றி யாருக்கு இந்த உலகம் சொந்தமாகும்? இவ்வுலகம் அவனுக்கன்றி மற்றொரு தெய்வத்துக்கு அடிமையாகுமா அப்படின்னு நம்மாழ்வார் நம்மளை பார்த்து கேட்குறாரு. அவர் சொல்கிற அத்தனை விஷயமும் அதில் எவ்வளவு உண்மை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும். வேதங்கள் 4: ரிக், யஜு, சாமம், அதர்வன. இந்த 4 வேதங்களுமே ஸ்ரீமன் நாராயணனை பற்றினது தான். இவற்றை நமக்கு தமிழ் அழகாக கொடுத்துருக்கவர் யாருன்னா நம்மாழ்வார் தான். நம்மாழ்வாருடைய பாசுரம் எல்லாமே ரிக், யஜு, சாமம், அதர்வன சாரத்தின் தமிழ் அம்சமாகும். ஆகவே பாமரனும் புரிந்து கொள்ளக்கூடிய தமிழை நமக்கு தந்திருக்கிறார். பள்ளிக்கே செல்லாத நம்மாழ்வார் பூலோகத்திலிருந்து நமக்கெல்லாம் கொடுத்த அந்த நம்மாழ்வாரை துதிப்போம். அவருடைய பாசுரங்களை சேவித்தாலே நமக்கு பெருமானின் அருள் கிட்டும். சொல்கிறார், பாருண்டான், பாரமிழ்ந்தான், பாரடைந்தான், பார் அளந்தான், பாரிடம் முன்படைத்தான் என்பவரால் பாரிடம் ஆவானும் தானானால் ஆரிடமே, மற்றொருவருக்கு ஆவான் புகாவால் அவை அப்படிங்கிறார். பாருண்டான் அப்படின்னாலே மகாவிஷ்ணுவே, நீ ஊழி காலத்தில் பூமியை விழுங்கினான் அப்படிங்கிறாரு. பார் உமிழ்ந்தான் அப்படின்னா உற்பத்தி காலத்தில் அந்த பூமியெல்லாம் வெளிப்படுத்தினாங்கிறாரு. பாரிடம்தான் அப்படின்னா வராகமூர்த்தியாகி பூமியை கடல்ல இருந்து எடுத்து கொண்டு வந்திருக்கிறான். அதுதான் சொல்றாரு. பார் அளந்தான், விக்கிரமனாய் வளர்ந்து பூமியை அளந்தான். பாரிடம் ஆவானும் தானானால் ஆரிடமே, மற்றொருவருக்கு ஆவான் புகாவால் அவை அப்படிங்கிறாரு. யாருக்கு இந்த உலகம் சொந்தமாகும்? இவ்வுலகங்கள் அவனுக்கென்றி மற்றொரு தெய்வத்துக்கு அடிமைப்படாது அப்படின்னு அழகாக உண்மையை சொல்கிறாரு. நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். நமஸ்காரம்.